தமிழகத்தின் திருவண்ணாமலை, திண்டுக்கல், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழை கொட்டி தீர்த்தது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் மிதமான மழை பெய்ய துவங்கியது. பின்னர் கனமழை கொட்டி தீர்த்தது. இதைத் தொடர்ந்து நத்தம் பேருந்து நிலையம், வத்திப்பட்டி, பாலப்ப நாயக்கன்பட்டி, உளுப்பக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. இந்த திடீர் மழையால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். இதேபோல திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. பெரும்பாலான இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் லேசான மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளுமையான சூழல் நிலவி வரும் நிலையில் திடீரென தோன்றிய வானவில்லை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கண்டு மகிழ்ந்தும் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்தனர். இதேபோன்று மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமானது முதல் பரவலான கனமழை பெய்தது. மேலும் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தற்போது விவசாயிகள் குறுவை நடவு செய்துள்ளதால் மழை ஏற்புடையதாக இருக்கும் என்பதால் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மேலும் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பெய்த கனமழையால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களின் நடமாட்டம் குறைந்து காணப்பட்டது. தற்போது பெய்து வரும் மழையால் 2ஆம் கட்ட சீசனில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.